மக்கா அப்போ நல்லா மழையாக இருக்கனால நம்ம கொடையை எடுத்துகிட்டு வெளியே ஒரு ரவுண்டு போகலான் இருக்கேன். ஏன்னா இந்த கொடை ரொம்ப பெரிய கொடையாகும். தெரியுதா உங்களுக்கு? இவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு, நம்ம இடுப்பு ஹைட்டில் இருக்குது கொடை. அப்போ கொடை எடுத்துகிட்டு வெளியே ஒரு ரவுண்டு போவோம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதில் நிறைய மின்னல் இடி அடிக்குது மக்கா. பயங்கரமாக இருக்குது. இந்த வேறு லொக்கேஷனுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் 3-4 மாதமாட்டு. இங்கே பாருங்க, நம்ம கொடையை முடிச்சுட்டு நைஸாக போவோம். சரியான காற்றடிக்குது, உள்ள ஓடிடுவோமா. பயங்கரமாக இருக்குது முக்கா, பயங்கரமாக இருக்குது. வியூ பாயிண்ட்டை பார்த்தீங்களா? அச்சுன்னு இருக்குங்களா, நல்லா காற்றடிக்குது. மேலெல்லாம் போய் சுற்றி பார்க்கணும் ஆசை, பார்ப்போம். பெரிய கொடையாக இருக்கனால நனையிலம்மா காயில் இதுலையும். நான் கொஞ்ச நேரத்தில் தான் குளிக்கணும்னு சொல்லிட்டு அப்போ ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் தண்ணி பிடிச்சி போட்டிருந்தேன். இந்த சைடு பார்த்தீங்களா? இங்கெல்லாம் முருங்கை கம்பெல்லாம் நட்டு வச்சுருக்கேன். காற்று அடிக்குது மக்கா. இப்போ வேற ஒரு ஸ்பாட்டுக்கு போவோம் மக்கா. மக்கா அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மாங்காய் தங்கிட்டு இருக்கு, பார்த்தீங்களா? எப்போ என்ன கரண்ட் அடிச்சது மக்கா. இப்போ அந்த மாங்காய் போய் பார்ப்போம் மக்கா. வந்தாச்சு அந்த பியூட்டிஃபுல் லொக்கேஷன். இங்கே பாருங்க மாங்காய் கிடக்கு, பார்த்தீங்களா? இதுதான் அந்த பியூட்டிஃபுல் லொக்கேஷன். வேற லெவலில் இருக்கு மக்கா, வேற லெவல் லொக்கேஷன். இது இப்போ தான், இன்றைக்கி தான் ரொம்ப மழையாக இருக்குது. இப்போ தான் மழை ஸ்டார்ட் ஆகிருக்கு 2-3 நாளாட்டு. அப்போது நல்ல மழை என்ன ஒரு 3-4 நாள் தொடர்ந்து பெஞ்சிட்டு இருந்தா இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் இருக்கு மக்கா. அப்போது நான் ஒரு வீடு மாதிரி இருக்குல்ல, அதுக்கு மேலே அருவி மாதிரி தண்ணி பாஞ்சிட்டே இருக்குது. இந்த இடத்துல காட்டி தரேன். இந்த இடத்துல தண்ணி பாஞ்சிட்டே இருக்கு மக்கா. இப்போ என்ன பாய தொடங்கலை. நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். அப்போது நமக்கு அந்த மாதிரி தண்ணி பாயக்கூடிய லொக்கேஷன்லாம் காட்டி தருவேன். அதில் மேலே மேகத்தை வச்சுலாம். அப்போது இதுக்கு பேக்கில் ஒரு பெரிய மலை உண்டு, இவ்வளோ பெரிய மலை. அப்போ அதெல்லாம் மறைஞ்சிருக்கு மக்கா. சூப்பராக இருக்கா லொக்கேஷன். இங்கே பாருங்க மாங்காய். காற்றெல்லாம் ஜில்லு ஜில்லு என்ன சட்டப்படாமல் இருக்கு. அப்போ பயங்கரமாக சாரல்லாம் அடிக்குது. சரி மக்கா, பாப்பா பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க. ஏதாவது கமெண்ட் ஏதாவது அடிச்சு விடுங்க, எப்படி என்ன ஏதுன்னு. சரியான காற்றா இருக்கு மக்கா. காற்று